நம்ம எப்பவுமே ஏதாவது சோர்வா ரொம்ப லேசியா ஃபீல் பண்ணோம்னா, கண்டிப்பா போய் ஒரு கப் டீ குடிச்சோம்னா கொஞ்சம் ஆக்டிவா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஆனா நம்மளோட யுகேல பார்த்தீங்கன்னா, டீ குடிக்கிற பழக்கமே ரொம்ப வருஷமா இல்லாம இருந்திருக்கு. 1662ல தான் போர்ச்சுகீஸ் குயின் டீன்ற ஒரு விஷயத்தையே லான்ச் பண்ணியிருக்காங்களாம் அவங்க ஊர்ல. இந்த மாரி டீ குடிச்சா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நீங்க எல்லாரும் குடிக்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த குயினோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்ரின் ஆஃப் பிரசான்ஸா அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களால தான் யுகேல இருக்க மக்களே டீக்கு பழக்கமாயிருக்காங்களாம். ஸோ இந்த ஃபேக்டை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 27ஆம் நாள். இன்று விசேஷம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் மாசி மகம். மாசி மகத்திற்கன்றது இல்லாமல் பௌர்ணமி இன்று. இன்றைக்கு அருகில் உள்ள விநாயகர் சிவாலயங்களுக்கு சென்றுவிட்டு வழிபாடு செய்வது நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் தெரிந்தும் தெரியாத சகலவிதமான தோஷங்கள் தவறுகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நாளை வேந்தர் டிவி நேயர்கள் அனைவரும் விநாயகரையும் சிவனையும் வழிபாடு செய்வதும் அன்னதானத்தில் பங்கு பெறுவதும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய சனிக்கிழமையில் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அடி வயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பு, ஏற்றங்கள், பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள் மற்றும் இன்று சிறிது கவனமாக இருப்பது ரிஷபத்திற்கு நன்மை. குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் கவனத்தில் கொள்ளவில்லை என்றால் தேவையில்லாத உபத்திரங்கள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வுகள், படிவ அமைப்புகள் எல்லாம் சந்தோஷ அமைப்பு. அரசு துறை சார்ந்தவர்களுக்கு உன்னதமான ஸ்தான அமைப்பு ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், தைரியமாக செய்யக்கூடிய பலவித முயற்சிகள், வெற்றிகள், தெய்வாலயங்களுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய பிராப்தங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் குடும்பம், உத்தியோகத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். நீங்கள் கோபதாபப்படுவதனால் தான் கூட கெடும் என்பதை தவிர மற்றபடி இயற்கையாக கிரகத்தினால் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். சுபகார அமைப்பு, குடும்பத்திற்கு சந்தோஷமான அமைப்பு, குடும்பத்திற்கு அசைய பொருள் சேர்க்கைக்கு உண்டான அனுகூலங்கள், வரவுக்கு மேலே செலவுகள், கடன் அமைப்புகள் பெற்றாலும் நல்ல அமைப்புகள், அனுகூலங்கள், பிராப்தங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த விஷயத்தில் ஈடுபடாமல் சட்டத்திற்கு புறமான ஒரு நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்வது மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். துஷ்ட சகவாசம், பிராண சங்கடம், நல்ல நண்பர்கள் என்று நினைத்தவர்கள் கூட மனதையும் வெளிவட்டாரத்தில் நம்மளை சேதப்படுத்துவார்கள். அந்த விஷயத்தில் மிக மிக கவனம். அதில் மீண்டும் அதை ஒரு பாடமாக எடுத்து அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரம், அபிவிருத்தி, தொழில் அமைப்பு, உத்தியோகத்தில் மேன்மை அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கண்டிப்பாக குடும்பத்தில் மட்டும் நிம்மதியற்ற தன்மை காணப்படுகிறது. விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். மற்றபடி எடுத்த காரியங்கள் ஜெயம், அனுகூலங்கள், பயணங்கள், ஏற்றத்தை, மனதிற்கு பிடித்த விஷயங்கள், உத்தியோக மாற்றம் எதிர்நோக்கியிருந்தவர்கள், வியாபாரத்தில் அபிவிருத்தி எதிர்நோக்கியிருந்தவர்கள், இடமாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி அதற்குண்டான நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வது, உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்வது, இதற்கேற்றவாறு நீங்கள் சூழ்நிலையை மாற்றிக்கொள்வது அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், பெரும் பாதிப்புகள், சங்கடங்கள் ஏற்படும். அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் உங்கள் விஷயங்கள், குடும்பத்தில் சந்தோஷங்கள், அனுகூலங்கள், பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படுவதை பெரிய அளவுக்கு அனுகூலமாக அமைப்பாக காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பு, உத்தியோகத்தில் ஏற்றமும் சந்தோஷமும், உத்தியோகத்தில் எந்தவித மாற்றங்களும் தைரியமாக செய்வது பல விதத்தில் அமைப்பு. தொழிலில் நீண்ட நாட்களாக அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று யோசித்து கொண்டிருந்தவர்கள் உடனடியாக செய்வதற்குண்டான முயற்சிகள் எடுத்தால் சித்திரைக்குள்ளாக அது கைகூடுவதற்குண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவதற்குண்டான முடிவுகளை எடுத்துவிட்டால் உடனடியாக வெளிவருவதே ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயங்களும் கவனமாக இருப்பதும், பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம், குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுவதும், பயணங்களில் சாதாரண உறவினரிடத்திலும் நண்பர்களிடத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், கோபமே முதலீடாக வைத்துக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் திடீரென்று கீழே உள்ளவர்கள் கூட உங்களுக்கு எதிராக சில பிரச்சனைகள் ஏற்படுத்துவார்கள். கவனம் கவனம் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். மற்றபடி எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதை கவனம் மட்டும் தைரியமாக செய்யுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் நெருப்பு, எலக்ட்ரிக், உயரமான இடங்களில் வேலை செய்வர்கள், எந்திரங்களில் வேலை செய்வர்கள் சற்று நிதானத்துடன் இருப்பதோடு இல்லாமல் கவன சிதறலால் விபத்துகள் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக சிறிது கவனமாக இருக்க வேண்டும். யாரை பற்றி புறங்கூறுவதோ, யாரை பற்றி தொலைபேசியில் அங்கலாய்ப்பதெல்லாம் கூடாது. எல்லாம் எப்பேற்பட்ட விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் நேர காலங்கள் சூழ்நிலைகள் சரியில்லை என்பதென்றால் 3 குரங்கு பொம்மைகளை நினைவில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை. பணத்தட்டுப்பாடு திடீரென்று ஏற்படும். எனவே அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான முடிவு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம், தன்னம்பிக்கை, எதிரிகள் பலம் முறியடிக்கப்படுவது, வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருவது, அரசு துறை, அரசியல் துறையில் புது பொறுப்புகளுக்கு வருவது, யாரும் மெச்சக்கூடிய அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால் உயரக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வதுடன் உத்தியோகத்தில் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு. சிலருக்கு அரசு விருது, கௌரவங்கள், தனிப்பட்ட முறையில் விருதுகள், பெருமைகள், கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தங்கள் மனதிற்கும் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சந்தோஷம் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மள ஆட்சி செஞ்ச மன்னர்களை பற்றின நிறைய ஃபேக்ட்ஸ் பேசுகிறோம். இன்னும் நிறைய டாபிக் இருக்குங்க இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு. ஆனால் டைம் தான் இல்லை. ஏன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்கான நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதோட நான் கிளம்புறேன். நாளைக்கும் இதே டாப்பிக்கோட இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரீத்தி சுரேஷ் வித் என்டே டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய்.